ஆமென். அடுத்து இப்போ நமக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். நமக்காக தான் ரொம்ப வருஷம் ஜெபம் பண்ணுறோம். ஆனால் இன்னைக்கு என் இருதயத்துக்குள்ள ஆண்டவர் ஒரு நமக்காக நம்ம ஜெபிக்கணும். ஏன்னா ஜெபந்தான் ஜெயம். ஆனால் எதுக்கு ஜெபிக்கணும் அப்படின்னா, இந்த ஒரு வாரமாக எனக்குள்ளே அப்படியே ஒன்று ஓடிக்கிட்டே இருந்துச்சு. எதுக்கு ஜெபிக்கணும்? நான் ஆண்டவர்கிட்ட இந்த 2-3 நாளாக கேட்குறேன், ஆண்டவரே என்ன காரியத்துக்கு ஜெபிக்கணும், நீங்கள் எனக்கு உணர்த்துங்க அப்படின்னு. எதுக்கு ஜெபிக்கணும் அப்படின்னா, நம்ம காலத்தை நம்ம ரொம்ப வேஸ்ட் பண்ணிட்டோம். நம்ம காலத்தை நம்ம ரொம்ப வேஸ்ட் பண்ணிட்டோம். காலத்தை பிரயோஜனப்படுத்தாமல் விட்டுட்டோம். நம்ம காலத்தை நம்ம பிரயோஜனப்படுத்தியிருந்தா நம்ம இன்னைக்கு வேற மாதிரி இருந்திருப்போம். மோசே ஜெபிக்கிறான், நாட்களை எண்ணும் அறிவை எங்களுக்கு தாரும் ஆண்டவரே. இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட கேட்க போறோம், ஆண்டவரே இந்த காலத்தை நாங்கள் சரியா பிரயோஜனப்படுத்தணும் ஆண்டவரே. அப்படியே உட்கார்ந்துருக்க இடத்துலயே நம்ம ஜெபிக்க போறோம், கையை ஆண்டவர்கிட்ட உயர்த்தி. பவுல் கூட சொல்றாரு, நாட்கள் பொல்லாதவைகளானதால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக்கங்க. ஆண்டவர்கிட்ட அப்படியே கை உயர்த்துவோமா? என் ஜீவிய காலத்தில் நான் ரொம்ப நாட்களை வேஸ்ட் பண்ணிட்டேன் ஆண்டவரே. பார்க்கக்கூடாதெல்லாம் பார்த்து, கேட்கக்கூடாதெல்லாம் கேட்டு, செய்யக்கூடாதெல்லாம் செஞ்சு, பேசக்கூடாதெல்லாம் பேசி என் டைமை நான் வேஸ்ட் பண்ணிட்டேன் ஆண்டவரே. இனி இருக்கிற காலம், ஆண்டவர்கிட்ட கையை உயர்த்தி, இனி இருக்கிற காலம், இனி இருக்கிற காலம், என் ஜீவிய காலத்தில் ஒரு நிமிஷத்தை கூட நான் வேஸ்ட் பண்ணக்கூடாது ஆண்டவரே. ஜெபம் பண்ணுங்களேன் ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணுங்களேன். என் ஜீவிய காலத்தில் இனி ஒரு நிமிஷத்தை நான் வேஸ்ட் பண்ணக்கூடாது ஆண்டவரே. கேளுங்க ஆண்டவர்கிட்ட கேளுங்க. இது வரைக்கும் நான் ஜெபிக்காத அளவுக்கு உங்க சமூகத்தில் உட்கார்ந்து ஜெபிக்கணும் ஆண்டவரே. இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு வேதத்தை வாசிக்கணும் ஆண்டவரே. நாட்களை எண்ணுகிற அறிவு எனக்கு வேணும் ஆண்டவரே. கேளுங்க மணிக்கணக்கா செல்போன்ல உட்கார்ந்துட்டு, ஆண்டவரே ராத்திரி நடுராத்திரி, ஆண்டவரே எங்க காலத்தை நாங்க வேஸ்ட் பண்ணிட்டோம் ஆண்டவரே. மன்னிச்சிடுங்க ஆண்டவரே. காலத்துடைய அருமை தெரியல எங்களுக்கு. ஆண்டவர்கிட்ட கேளுங்க ஆண்டவரே. இனி இருக்கிற காலம் ஷாபாலா ராபாடா ரிபாலா ராபா கத்தனா நாணமா நடக்க ஆண்டவரே, பிரயோஜனமானதை செய்ய ரிகாபாலா ராபாலா ராபா. ஆண்டவர்கிட்ட கேளுங்க, பக்தி விருத்திக்கு ஏதுவானதை செய்ய உராபா ஷக்கடா ராபா உராபா சிகரனமா. தாவீது ஜெபிக்கிறானே, ஆகாமிய கூடாரங்களில் 1000 நாள் இருப்பதை பார்க்கலாம், ஒரு நாள் ஆண்டவரே உங்க சமூகத்தில் இருக்கிறது, உங்க பிரசன்னத்தில் இருக்கிறது. ஏனோக்க குறித்து வேதத்தில் வாசிக்கிறோம் பிரதர் சிஸ்டர். அவன் 365 காலம், ஆனா அவன் 300 வருஷம் தேவனோட நடந்தான், தேவனோட சஞ்சரிச்சான். ஆண்டவரே என் நாட்களை எண்ணுகிற அறிவை கேளுங்க ஆண்டவர்கிட்ட கேளுங்க. என் நாட்கள் இனி வேஸ்டா போகக்கூடாது ஆண்டவரே. கைக்கு நேர்ந்ததை செய்யணும் ஆண்டவரே. சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் திருவசனத்தை என் தேசத்துல பிரசங்கம் பண்ணணும் ஆண்டவரே. நாட்களை பிரயோஜனப்படுத்தணும் ஆண்டவரே. அப்படிப்பட்ட ஒரு இருதயம் ஆண்டவரே இந்த உபவாச ஜெபத்துல வந்திருக்கிற எனக்கு, எங்களுக்கு
கேளுங்க ஆண்டவர்ட்ட, கேளுங்க ஆண்டவர்ட்ட. ஹுராபா ஷகாடா ரத்துனா. இயேசு சொன்னாரு, பகற்காலம் இருக்கும் மட்டும் என்னை அனுப்பினவருடைய கிரிகையே நான் நடப்பித்தேன். ஒருவரும் கிரியை செய்யாத ராக்காலம் வருது, ராக்காலம் வருது. மொர்தெகாய் அறிந்திருந்தான், இந்த காலத்தில் நீ மௌனமா இருந்தா ரட்சிப்பு வேற இடத்துல இருந்து புறப்பட்டுடும். நான் மௌனமா இருக்க கூடாது ஆண்டவரே. கேளுங்க ஆண்டவரே, நான் மௌனமா இருக்க கூடாது ஆண்டவரே, இருக்க கூடாது ஆண்டவரே. சுவிசேஷத்தை அறிவிக்கணும். தேவர் ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை என் தேசத்துக்குள்ள ஆண்டவரே கொண்டு போகணும் ஆண்டவரே. ஹுராபாலா கரா. ஆண்டவரே கேளுங்க, நல்லா உழைக்கணும் ஆண்டவரே, நல்லா உழைக்கணும் ஆண்டவரே, நல்லா உழைக்கணும் ஆண்டவரே, நல்லா உழைக்கணும் ஆண்டவரே. நான் சோம்பேறியா இருக்க கூடாது ஆண்டவரே, நான் சோம்பல்காரனா இருக்க கூடாது ஆண்டவரே. என் கை சோம்பல் கையா இருக்க கூடாது ஆண்டவரே. என் கை சுறுசுறுப்பு உள்ள கை, என் கை சுறுசுறுப்பு உள்ள கை. உராபா ஷகடா ரபா. கேளுங்க ஆண்டவரே, சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடி பெட்டில இருந்து, படுக்கையில இருந்து நான் எழும்பிரணும் ஆண்டவரே. உராபா ஷகடா. அதிகாலமே எழும்பணும் ஆண்டவரே. காலத்தின் அருமையை உணர்ந்தவன் அவன் இருட்டோட எழும்புவா, அதிகாலையில் எழும்புவா. கர்த்தருடைய அந்த கிருபைக்காய் போய் காத்திருப்பா, மன்னாவுக்காய் காத்திருப்பா. ஆண்டவரே, நாட்களை இன்னும் அறிவை தாங்கப்பா. தேவ ஜனங்களா இருக்கிற எங்களுக்கு நாட்களை எண்ணுகிற அறிவு, நாட்களை எண்ணுகிற அறிவு, காலத்தை நாணமா பிரயோஜனப்படுத்த உதவி செய்யுங்கப்பா, உதவி செய்யுங்கப்பா. அப்படியே ரெண்டு கை ஆண்டவர்கிட்ட உயர்த்தி, ஆண்டவர்கிட்ட கையை உயர்த்தி, கடந்த நாளில் காலத்தை டைமை நான் மிஸ்யூஸ் பண்ணிட்டேன், தவற விட்டுட்டேன், அதுக்கெல்லாம் மன்னிப்பு கேட்குறேன்ப்பா, மன்னிப்பு கேட்குறேன்ப்பா, மன்னிப்பு கேட்குறேன்ப்பா. மாயையை பின்பற்றிட்டேன், மன்னிப்பு கேட்குறேன்ப்பா. இனி 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 என் கை சோம்பல் கையில் சுறுசுறுப்பு உள்ள கையா எங்களை ஒப்பு கொடுக்குற ஆண்டவரே. எங்கள் ஜெபத்தை கேட்டீரே, ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென்.